கடையில் நேம் போர்டு பண்ணுறதுக்காக அந்த அக்ரிலிக் ஷீட்டை வந்து ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி ஒரு பிளாக் கலர், நம்மளோட லோகோ எப்போயுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பிளாக் கலர் பார்டர் ஒன்று ரெடி பண்ணி அது வந்து ஒரு 3 இன்ச்சு வெளியில் 3Dயாக தெரியணுன்றதுக்காக 3 இன்ச்சில் ஒரு பிளாக் கலர் பார்டர் ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து அதை ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லேசர் கட்டிங்கில் நம்மளோட லோகோவை கட் பண்ணி நமக்கு வந்து மேலே வந்து பிளாக் வந்து ஒரு mm வெளியில் தெரியணுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து 1 mm மட்டும் திக்னஸ் உள்ள அந்த அக்ரிலிக் ஷீட்டை வந்து அந்த லேசர் கட்டிங்கில் கொடுத்து கட் பண்ணி நம்ம லோகோ மட்டும் எடுத்து அது வந்து பிளாக் கலராக வேணும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலராக வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அப்படியே அழகாக என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் வச்சு அதை கரெக்டாக அந்த 743 போட்டு ஒட்டிகிட்ருக்காங்க. ஒட்டி முடிச்சுட்டு அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணோன்னே அழகான நம்ம லோகோ ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே நம்ம கடையில் மேலே அந்த டாப்பில் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்.